எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்களுக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றதா. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரி பலன் தரப்போறதுன்னு பார்க்கலாம். நம்ம மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து இப்போ 4ஆம் இடமான கடகத்துக்கு போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா நிறைய பேர் என்னன்னாக்கா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்படியாவது ஒரு புது வண்டி வாங்கணும் சொல்ல நிறைய பேர் அடம் பிடிப்பாங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் என்னன்னாக்கா புதிய சொத்து வாங்கலாமா, இல்லை புதிய வீடு கட்டலாமா, இந்த மாதிரியான வீட்டுக்காக நிறைய விரயங்களை செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது. ஏன்னா நிறைய பேர் பேங்க்ல ஒரு டெபாசிட் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை ஏற்கனவே ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்குறார். 8, 10, 12ஆம் இடங்களை குரு பார்க்குறார். ஸோ அப்போ இந்த இடங்கள் குரு பார்வை பெறும்போது எந்த காலகட்டத்தில் தீராத பிரச்சனைகள் இருக்கும். அதாவது என்னென்னாக்கா நிறைய இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செட்டில் ஆகும். அதே போல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய அபிவிருத்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் தொழில் அடுத்த ஒரு நிலைக்கு பெறும். மேலும் என்னென்னாக்கா அந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா தொழிலுக்காக வெளிநாடு போகிறது, இல்லை படிப்புக்காக வெளிநாடு போவது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்கள் உருவாகும். அம்மா சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய ஒரு அழுத்தம் இருக்கும். சொத்து கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதுலயும் ஒரு அழுத்தம், ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா இவங்க கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா ஜீரணத்தை சரியா வச்சுக்கணும். ஏன்னா ஜீரணத்தை இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நிறைய இந்த சளி பிடிக்கிறது, ஜீரண குறைபாடு, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கும் போது தீர்க்க முடியாது, மருந்தே இல்லைன்னு சொன்ன வியாதி கூட இந்த காலகட்டத்தில் குணமாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி வாழ்க்கையில் வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், தீராத பிரச்சனைன்னு தூக்கி எறிஞ்ச விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நன்மையாக மாறி உங்கள் வாழ்வில் வெற்றி பெறும். இங்கே இந்த நன்மைகள் எல்லாம் பெறனா உங்கள் அம்மாவுக்கு தேவையான சேவைகளை செய்வது மூலமாகவே உங்களுடைய இந்த குரு அதிசார பலன்களை மேன்மையாக்கிக்க முடியும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.